மிதுன ராசி அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கை மிக இனிமையாகவும் மிக புனிதமாகவும் எடுத்து செல்வதற்கு இந்த காலம் நிறைய ஒத்துழைக்கிறது. இருந்தாலும் தன்னைத்தான் உணரும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் தடுமாறுகிறீர்கள். ஏனென்றால் நம்மை அறியாமலே நமக்கு பல கஷ்டங்களை உண்டு பண்ணும். பல கஷ்டங்கள் உங்களுக்கு வருவதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள், அனுபவத்தில் கண்டுணருங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறது. வாழும் விதத்தை மட்டும் நீங்கள் புரிந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும். உண்மையான பாதையில் நீங்கள் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விஷயங்களை இயற்கை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எங்கு தடைபடுகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்களை, உடல் சம்பந்தமான நோய்களும் வாய்வு தொல்லைகளும் உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு விமோச்சனம் கிடைப்பதற்காக தேடுகின்ற நிலையும் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலைப்பாட்டிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்கள் பயணப்பாதத்தை சிறப்பாக எடுத்து செல்லலாம். உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சகோதர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கலாம். அவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அவங்கள் உங்களிடம் உதவி நாடி வரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உதவி செய்யும் போதும் அதிகப்படியான கவனத்தை வைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த சிரம் உபயம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் உபயராசிக்கு 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதியாக இருப்பதனால், அவரே அந்த இடத்தில் இருக்கிறதுனால நீங்களே உங்களை பிரச்சனையில் இருக்கும் பொழுது, நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள் நிலையை நீங்கள் மறந்துடுவீங்க. அடுத்தவங்க உங்களோட கஷ்டத்தை உணர மாட்டாங்க.